பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே, இதோ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவருடைய சர்வசேனையும் அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையிலே எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தையை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாபிலோன் ராஜாவின் கையிலே இந்த இஸ்ரவேல் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதை அக்கினியால் சுட்டரிப்பான் என்று ஆண்டவர் எச்சரிக்கை விடுகிறார். சிதைக்கிய ராஜா அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவான் என்பதை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும், அவன் வாய் உன் வாயோடே பேசும், நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை எரேமியா அறிவித்ததை குறித்து அங்கே பார்க்கிறோம். இதோ சிதைக்கிய ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுத்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். சிதைக்கிய ராஜா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும். உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரிகளை மறுபடியும் அழைப்பித்து அவர்களை தங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது தகுதியாக இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு அது விசனமாக இருந்தது. நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலைக்காகவும் சுயாதீனராகவும் அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரர்களையும் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபாக்கினை அங்கே கடந்து வந்தது. இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தன் கோபாக்கினையை இங்கு வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவங்களை விட்ட பின்பு மீண்டுமாக அந்த பாவத்தை நாம் செய்கிற போது கர்த்தருடைய கோபாக்கினைக்குள்ளாய் கடந்து போகிறோம். கர்த்தரை ஏமாற்றுகிற விதமாய் அது அமைந்து விடுகிறது. எனவே நமது காரியங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. நம்ம அறியாமலேயே சாபத்துக்குள்ளும் பலவிதமான காரியங்களுக்குள்ளும் நம்ம கடந்து போகிறோம். தொடர்ந்து 35வது அதிகாரத்திலே ரெகாபியாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ரெகாபியர் கேனியரோடும் மோசையின் மாமனாகிய எத்ராவோடும் சம்பந்தப்பட்ட நாடோடி ஜாதியினர். இவர்களை குறித்து நியாயாதிபதி புஸ்தகத்திலும் 1 நாளாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களது முற்பிதாவாகிய யோனதாப் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருந்தான். அவர்கள் எந்தவித திராட்சை ரசத்தையும் குடிக்கக்கூடாது, நிரந்தரமான வீடுகளிலே வாழக்கூடாது, செடி கொடிகள் நட்டக்கூடாது, கால்நடை மிருகங்களை மேய்த்து ஜீவிக்க வேண்டும் என்பதை அவன் கூறினார். அவர்கள் அப்படியே அதை கடைபிடித்து கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு சோதனை வைக்கிறார். இந்த ரெகாபியாவுடைய வீட்டுக்கு எரேமியா போய் அவர்களுடைய பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்து அறைகளில் கொண்டு வந்து அவர்களை திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். ஆனால் அவர்கள் குடிக்க மறுத்துவிட்டால் தங்கள் முற்பிதாவாகிய யோனதாப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். இதை கொண்டு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். இஸ்ரவேல் இதோ யோனதாப்புடைய கட்டளைக்கு ரெகாபியர் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படுகிறதில்லை. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்.
எனவே தான் அங்கே தீங்கு வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். யூதாவின் மேலும் எருசலேம் குடிகள் எல்லார் மேலும் விரோதமாய் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 36வது அதிகாரத்தில் இதோ ஒரு தோல் சுருளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை எழுதும்படி எரேமியாவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்து கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அதில் எழுத சொல்லி புஸ்தகச் சொல்லி எழுத சொன்ன பொழுது அங்கே இந்த பிரபுக்கள் இந்த வார்த்தைகளை தேவனுடைய ஆலயத்திலே வாசித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை கேட்ட அவங்களுடைய பிரபுக்கள் அங்கே இருக்கிறதான அதிகாரிகள் அவனை அழைத்து அந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்டு ராஜாவுக்கு அறிப்போம் என்று சொல்லி ராஜாவாகிய யோயாக்கீமுக்கு அதை கொண்டு போய் அறிவித்தார்கள். யோயாக்கீம் அந்த சுருளை வாசிக்க கேட்டு அதை ஒரு அக்கினி சுட்டெரித்து போடும்படி அங்கே அந்த வார்த்தைகள் அந்த 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 இதில் இந்த எழுதப்பட்ட எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும்படி கொடுத்தான். அக்கினியில் போடப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. நீ யூதாவின் ராஜாவை யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாக வருவான் என்பதையும் அந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டரித்தாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கதிரபஸ்நாமத்துக்கு மகிமை. எனவே மீண்டுமாய் அந்த வார்த்தையை எழுதும்படி ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு சொன்னபடியினாலே மீண்டுமாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.